வீட்டில் நம்ம சுகர் செக் பண்ணுவோம். அதுவும் ஹாஸ்பிட்டல் வேல்யூ ஒரே மாதிரியே இருக்காது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கைகளை வந்து நல்லா கழுவிட்டு ட்ரையாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம குத்தி எடுத்தாலே போதும். இந்த ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்ப்ரிட் காட்டணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் ஸ்வாபோ வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி ஒரு வேளை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதை நம்ம பிளட்டை வந்து குத்துனதுக்கப்புறம் அந்த மீட்டரில் வைக்கணும். இல்லைன்னா தப்பான வேல்யூ காமிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீடில் வச்சு நம்ம குத்திட்டோம். குத்துனதுக்கப்புறம் வந்து ரொம்ப போட்டு அழுத்தி எடுத்து அந்த ரத்தத்தை எடுக்கக்கூடாது. எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வேல்யூ தப்பாக வரும். இல்லை கம்மியான பிளட் தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஃபுல்லாக ரீட் ஆகாது, எரர்னு காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த குளுக்கோமீட்டருக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிட்டு உடனே திரும்ப இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை ரொம்ப நேரம் ஓப்பனில் வச்சிருக்கீங்க, இல்லை இந்த ஸ்ட்ரிப் எடுத்து வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னா எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதில் எதுவும் தண்ணி பட்டாலோ கண்டாமினேட் ஆனாலும் கரெக்டான லெவல் வராமல் இருக்கும். அடுத்தது வந்து லான்செட். லான்செட்னா நம்ம இந்த நீடில் குத்துற நீடில் இது மோஸ்ட்லி வந்து ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ், பெயின் அதிகமாகிறது, இது எல்லாமே வரும். ஸோ சுகர் செக் பண்ணுறீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணுறது ஐடியலாக இருக்கும். சுகர் அன்கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா ஒரு லாக் புக் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. எப்போல்லாம் சுகர் குறையுது, கூடுது, மாத்திரையை மிஸ் பண்ணுறீங்க, எப்போல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி டாக்டருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு PDF ஃபார்மெட்டில் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா புக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு DM பண்ணுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு வீக்லி நோட் பண்ணிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.